ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜியும் அதுக்கான ஸ்டஃப்பும் தான் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜியோடு சேர்த்து இன்னொரு ஸ்நாக்ஸும் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு பிறகு கழுவி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாயை எடுத்து லைட்டாக கத்தியை வச்சு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வச்சுருங்க. நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லா மிளகாயிலையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்துருவோம். இப்போது நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பஜ்ஜி மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலேயே உப்புலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக தான் இருக்கும். தண்ணி ஊற்றி தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகா ஸ்டஃப்போடு சேர்த்து அதில் பஜ்ஜி மாவில் மூழ்க வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு எடுத்துருங்க. இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படிங்கிறத இந்த வீடியோவிலேயே பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஸ்டஃப்பில் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சு உருட்டி வச்சு எண்ணெயில் போட்டு செவர விட்டு எடுத்துட வேண்டியது தான். எடுத்திங்கனாக்கா இது வெஜ்ஜு ரோல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம், அந்த சேம் டேஸ்ட்லேயே கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு பஜ்ஜி மிளகாய் இல்லைனா கூட நீங்கள் இந்தமாரி ஸ்டஃப் ரெடி பண்ணி அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டு உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாகவும் முருகலாகவும் மேலே இருக்கும், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது போல் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துருவோம். பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருந்தேன். 6 பஜ்ஜி மிளகாயும் மீதி இத்தனை ஸ்டஃப்பில் ரெடி பண்ண வெஜ்ஜி ரோல் போல் இருக்கிற ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவும் வருது ஒரு உருளைக்கிழங்குக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.